ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பற்றின டாபிக் தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன? அது உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல இருக்க கரண்ட் சப்ளையை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ ஜென்ரலாக உங்கள் வீட்டாண்டெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கலாம். அது என்ன பேசிஸ் பற்றினா, அதாவது ஒரு ஹை வோல்டேஜ் சப்ளை வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வருது, அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு லோ வோல்டேஜ் சப்ளையில் அனுப்புது. இப்போ கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா 220 வோல்டேஜ் நம்மளுக்கு தராங்க. இப்போது இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோன்னா, த பிரின்சிபல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் த டூ காயில்ஸ். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கோர், டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இதில் ப்ரைமரி வைண்டிங்ஸ், செகண்டரி வைண்டிங்ஸ் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது இங்கே பாருங்கள், மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில்ஸ். இந்த ரெண்டு காயிலுக்கும் உள்ள மியூச்சுவல் இண்டக்ஷனை தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த ப்ரைமரி வைண்டிங்ஸை இந்த இடத்துல இன்புட், இது அதாவது இந்த இடத்துல தான் கரண்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்த கரண்ட் அப்ளை பண்ணி, இப்போ இது வந்து கோர். இந்த கோர் வந்து எதால் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் மெட்டீரியல். ஏன் இது சிலிக்கான் மெட்டீரியல்னால், அப்போ தான் இந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சிலிக்கான் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நான் டிஃபைனை பார்க்கலாம். தட் இஸ் when an electric current is passing through an coil changes with time and EMF is induced in the neighboring coil. அதான் நம்ம சொன்ன மாரி இந்த இடத்துல இன்புட் அவங்க கரண்ட் சப்ளை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இந்த இடத்துல உருவாகும். இது வந்து எங்கே போய் டச் ஆகுதுன்னா நெய்பரிங் காயிலில் தான் போய் டச் ஆகும். ஏன்னா இது டிரான்ஸ்மிட் பண்ணுது. இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே கிரியேட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால கிரியேட் ஆகுது. இப்போ இந்த கரண்ட் சப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபீல்டு போய் டச் ஆகும்போது இது வந்து செகண்டரி வைண்டிங்ஸ். இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரைமரி வோல்டேஜ், இந்த விபின்னு நம்ம, அதாவது இது எப்சிலான் பி. ஸோ ப்ரைமரி வோல்டேஜ், இது வந்து செகண்டரி வோல்டேஜ். ஸோ எஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதே நம்ம வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்குன்னு பார்த்தோம். அகெயின் இதை வந்து நம்ம ப்ரைமரி கரண்ட், ஸோ கரண்ட் இந்த ப்ரைமரி சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம ஐபின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் இந்த செகண்டரி சர்க்யூட்டு ஐஎஸ். இஎம்எஃப் நம்ம இது வழியாந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அதாவது இங்கே வர்றது இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இப்போ நம்ம இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. அதாவது கோர், ப்ரைமரி காயில் அந்த செகண்டரி காயில். இப்போ நான் சொன்ன மாரி இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இது வந்து லேமினேட்டட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நல்ல இன்சுலேட் கண்டக்டர், இது எதுவும் லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கோரை நல்லா லேமினேட் பண்ணி அகைன் இந்த ஒரு வைண்டிங்ஸை பண்ணுறாங்க. ப்ரைமரி வைண்டிங்ஸ் இந்த சைடில் இருக்கிறது, இது கொஞ்சம் கேப் விட்டு இருக்குது. செகண்டரி வைண்டிங்ஸை நம்ம டைட்டாக பண்ணிக்கலாம். இதிலே டிரான்ஸ்ஃபார்ம் நல்லா கேட்டுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். ஸ்டெப் அப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதிகமாக வோல்டேஜ் சப்ளை இருக்கும். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதிகமான வோல்டேஜ் தருவாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு கரண்ட்டை நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி தருது. அதாவது வோல்டேஜ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்துறது வந்து ஸ்டெப் அப்கான டயக்ராம், டிரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம். இதுவே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இந்த இடத்துல டைட் வைண்டிங்ஸாக இருக்கும், அதாவது கிட்ட இருக்கும் அந்த வைண்டிங்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் ஆர்டினரியாக, அதாவது கேப் விட்டு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வோல்டேஜ் சப்ளை டிக்ரீஸாக இருக்கும். அதை நம்ம கரண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகலாம். தேர் ஆர் 2 காயில்ஸ் wound around the same transformer core. எஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் 2 டைப் ஆஃப் காயில், அதாவது ப்ரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில், 2 காயில் வைண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த கோர் இஸ் லேமினேட்டட் அண்ட் மேட் அப் ஆஃப் எ குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் சிலிக்கான் ஸ்டீல். எஸ், நான் சொன்ன மாரி இதை லேமினேட் பண்ணியிருக்காங்க இந்த கோரை. அது எந்த மெட்டல் அதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா சிலிக்கான் ஸ்டீல். அதுதான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீலிங்கை ப்ரொடியூஸ் ஆகிறது ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த கோர் வழியாக தான் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, காயில்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் பட் மேக்னெட்டிக்கலி லிங்க்டு வியா டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இப்போ இந்த காயில்ஸில் நம்மளுக்கு மேக்னெட்டிக் வழியாக தான் நம்மளுக்கு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி அதுலேருந்து வர இஎம்எஃப் தான் நம்ம எடுக்கிறோம். த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் அப்ளைட் பை ப்ரைமரி காயில்
அந்த காயில் ஃப்ரம் விச் த அவுட்புட் பவர் இஸ் ட்ரான் அவுட் இன் அ செகண்டரி காயில். எஸ், இப்போ நம்ம சொன்ன மாரி இந்த இடத்துல தான் அவங்க இன்புட் கொடுக்குறாங்க. இன்புட் அதாவது கரண்ட்டை நம்மளுக்கு பாஸ் பண்ணுறாங்க இந்த 2 பாயிண்டில். அகைன் இதில் கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த செகண்டரி வோல்டேஜில் சம் இன்டியூஸ்டு கரண்ட்டாக நம்மளுக்கு வெளியே வரும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது வந்து நம்ம செகண்டரி வைண்டிங்ஸ் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, த கோர் அண்ட் த காயில் ஆர் கெப்ட் இன் எ கண்டெய்னர் அண்ட் ஃபில்டு வித் அ மீடியம் ஃபார் இன்சுலேட்டர் அண்ட் கூலிங் பர்பஸ். அதாவது இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே என்ன நடக்குதுன்னு தான் பார்த்தீங்க. இதை வந்து ஒரு கவர் பண்ணுருவாங்க. இது வந்து ஒரு ஹீட் ஆகல. இப்போ ஒரு அவ்வளோ பெரிய கரண்ட்டை அவங்களுக்கு பாஸ் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அது ரொம்ப ஹீட்டாக நிறைய வேலையை செய்யுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர். அதனால் இதை ஃபர்தராக கூல் பண்ணுற ப்ராசஸில் இந்த ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் பார்க்கும்போது காயில்ஸ்லாம் வைண்ட் பண்ண மாரி நம்மளுக்கு டேரெக்டாக வியூ ஐசைட் இல்லை. அதை அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அது உள்ள சம் மீடியம் இருக்கும். அது வந்து நம்ம ஃபர்தராக கூலிங் பர்பஸ்க்கு வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஒர்க்கிங்க்கு வந்தோம்னா, இப்போது த இஎம்எஃப் ப்ரொடியூஸ்ட் இன் ப்ரைமரி காயில், அதாவது ப்ரைமரி காயிலில் இருக்கிற இஎம்எஃப் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு த வோல்டேஜ் சப்ளை இன் த ப்ரைமரி காயில். எஸ், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லான்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா மைனஸ் ஆஃப் என்பி n டர்ன்ஸ் ஆஃப் இன் ப்ரைமரி காயில் இன்டு d∅b/dt, அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது இந்த d∅bனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். Again, the frequency of the alternating magnetic flux in the core is same as the frequency of applied voltage. அதான் சொல்கிறாங்க. இப்போது இதில் இருக்க ப்ரைமரி காயிலில் இருக்க frequency of magnetic fluxும் அதேமாரி செகண்டரி காயிலில் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வோல்டேஜ் சப்ளையும் இதில் இருக்க செகண்டரி காயிலேருந்து வைண்ட் பண்ணி கிடைக்கிறது ஆல்டர்னேட்டிங் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ஈக்குவல். ஸோ இது நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப் இந்த செகண்டரி காயில் வில் ஆல்சோ ஹவ் த சேம் ஃப்ரீக்வன்சி ஆஸ் தட் ஆஃப் த அப்ளைட் வோல்டேஜ். எஸ், இப்போ நம்ம சொன்ன மாரி த இஎம்எஃப் இந்த ப்ரைமரி காயில் இஸ், அதாவது இப்போ நம்ம வோல்டேஜ் சப்ளை ஈக்குவல் டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் இந்த ப்ரைமரி காயில், இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அகெயின் த இஎம்எஃப் ப்ரொடியூஸ்ட் இந்த செகண்டரி காயில், அதாவது இப்போ நம்மளுக்கு கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் வருதுல்ல, அதில் இருக்கிற வோல்டேஜ் சப்ளையும் இதுவும் ஈக்குவல்னு நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ப்ரொடியூஸ்ட் இன் த செகண்டரி காயில். அகைன் இதுக்கும் அக்கார்டிங் டு த ஃபாரடேஸ் லானா n டர்ன்ஸ் ஆஃப் இன் அ செகண்டரி காயில் மல்டிபிள்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறோம். ஃப்ரம் 2 divides 1. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், வோல்டேஜ் சப்ளை இன் செகண்டரி காயில் டிவைட்ஸ் வோல்டேஜ் சப்ளை இன் ப்ரைமரி காயில் ஈக்குவல்ஸ். இப்போ இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதில் எதில் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா d∅b/dt d∅b/dtன்னு கேன்சல் ஆகுது. அண்ட் நெகட்டிவ் சிம்பிளை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபர்தராக. இப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா voltage supply in secondary coil divides voltage supply in primary coil equals ns/np, அதாவது n turns in secondary and n turns in primary. இது ரெண்டுமே நம்மளுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ இந்த வோல்டேஜ் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும்போதும் n டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஈக்குவல் டு கேன்னு சொல்லிக்கலாம். இதை k is also known as voltage transformation ratio. இப்போது ஃபார் அன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே கொடுக்குற இன்புட்டும், அதாவது இன்புட் பவரும் ஈக்குவல்ஸ் இன்புட் பவர் இன் செகண்டரி வோல்டேஜை ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பவரோட ஃபார்முலா ஆஸ் வி நோ பவர் ஈக்குவல்ஸ் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், அதாவது V இன்ட்டு I. இப்போ அதை நம்ம எப்படி எழுதுனாலும் இந்த ப்ரைமரி சைடில் தானே இருக்குது. இன்புட் பவர் வந்து அட் ப்ரைமரிக்கு Pன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது Vp.Ip Vp இன்ட்டு IP ஈக்குவல்ஸ் Vs இன்ட்டு IS, அதாவது செகண்டரி காயிலில் இருக்கிற வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இது ரெண்டுத்தை நம்ம ஈக்குவல் சொல்லிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன ஃபர்தராக ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க விபி இந்த சைடு கொண்டு போயிடலாம் அண்ட் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஐஎஸ் இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனீங்கன்னா கரண்ட் சப்ளை இன் ப்ரைமரி காயில் டிவைட்ஸ் கரண்ட் சப்ளை இன் செகண்டரி காயில் ஈக்குவல்ஸ் Vs/Vp. இப்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஈக்குவேஷனில் இருந்து இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், ஃப்ரம் இதை வந்து நம்ம 3ன்னு வச்சுக்கலாம், இதை 4ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஈக்குவல் Vs/Vp அண்ட் Vs/Vp ஈக்குவல். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இந்த ns/npயும் IP/isயும் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், வோல்டேஜ் சப்ளை இது ரெண்டும் நம்ம டைரக்ட் ப்ரொபோஷனல் சொல்லிட்டோம். ஃப்ரம் பவர் இன்புட் பவர் அவுட்புட் பவர் ஈக்குவேட் பண்ணி இந்த வேல்யூ கெட் பண்ணும். இப்போ நம்ம ஆப்வியஸாக பாருங்கள்,
இதில் நம்ம என்ன தெரியுது, இப்போ இந்த ஷார்ட் ஐயை இந்த கேபிட்டல் ஐ அது கரண்ட் மாற்றிக்கிறோம். இங்கே எப்சிலான் நாட் இருக்கும், இது நம்ம வோல்டேஜ் பிக் வியாக மாற்றிக்கிறோம். இப்போ இது அப்படியே தான் எடுத்து எழுதுகிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே விஎஸ் பை விபி இருக்குது, இங்கே என்எஸ் பை என்பி இருக்குது. இது வந்து டைரக்ட் ப்ரொபோஷனல், அதாவது வோல்டேஜ் இஸ் டைரக்ட் ப்ரொபோஷனல் டு என்டான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கரண்ட்டை பார்க்கும்போது கரண்ட் ஐபி சேஞ்ச் ஆகுது. இங்கே எல்லாம் எஸ் வேல்யூ, அதாவது செகண்டரி காயில் இருக்குது, இங்கே ப்ரைமரி காயில் இருக்குது. அப்போது இது மட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்கிறாங்க, ஈக்குவல் டு கே. இதில் நம்மளுக்கு 2 கேசஸ் இருக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, NS இஸ் கிரேட்டர் than ஆல் NP ஆர் K இஸ் கிரேட்டர் than 1. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், NS வந்து கிரேட்டராக இருக்குது. அப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கிரேட்டர் வேல்யூவை டிவைட் பண்ணும்போது K இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 1 தான் இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ எதுனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு எடுத்துக்கலாம், டிவைட்ஸ் 2. ஏன்னா இது வந்து லெஸ்ஸர் வேல்யூ கம்பேர் டு 5. டிவைட்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக கிரேட்டர் than 1 தான் கிடைக்கும். அதை நம்ம ஆர் கிரேட்டர் தென் K இஸ் கிரேட்டர் தென் 1 நம்ம சொல்லிக்கலாம், இந்த K வேல்யூ ஈக்குவல்ஸில் இருக்கிறதுனால. அகெயின் அதை தேர்ஃபோர் என்ன மென்ஷன் பண்ணலான்னா, Vs இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் Vp. எஸ், இது ரெண்டும் நம்மளுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல்னால இது ரெண்டுத்தையும் நம்ம சேமாக எழுதிக்கலாம். ஆனால் கரண்ட் பாருங்கள், இது வந்து இன்வெர்ஸாக இருக்குது. இப்போது செகண்டரி காயில் என்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் போது கரண்ட் அப்போது ப்ரைமரியில் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது செகண்டரி காயில் இதில் எல்லாமே கிரேட்டர்னு பார்க்கும்போது இந்த கரண்ட் மட்டும் current that produced in secondary coil is less than compared to primary coil. இதை நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லலாம். அதாவது வோல்டேஜ் அதிகமாக கிடைக்கிறது நம்ம கரண்ட்டை கம்மி பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்புறது. இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வீட்டுக்கு பயன்படுது. இப்போது வெளியிலேருந்து வர டிரான்ஸ்ஃபார்மர் அதிக வோல்டேஜ் கவர்மெண்ட் கொடுக்குறத நம்மளுக்கு ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணி கரண்ட் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஃபார்முக்கு நம்மளுக்கு கொண்டு வரது தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். அகெயின் இப்போ இந்த செகண்ட் கண்டிஷன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி காயில் இங்கே வைண்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரைமரி வோல்டேஜில் அதிகமாக இருக்கும் வென் கம்பேர் டு செகண்டரி வோல்டேஜ். அப்போது NS இஸ் லெஸ்ஸன், இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் இது. இப்போது NS வேல்யூஸ் லெஸ்ஸன் கம்பேர் டு NP, அதாவது நெட் டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி காயிலிருந்து அதிகமாக இருக்குது வென் கம்பேர் டு NS. இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா K இஸ் லெஸ் தென் 1. ஏன்னா நீங்கள் ஒரு நம்பர் அதிகமான நம்பரை கீழே டிவைட் பண்ணும்போது இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. இப்போ உங்களுக்கு நார்மலாக பார்த்தாலே தெரியும். அகைன் இப்போ நீங்கள் இந்த கண்டிஷனை எல்லாம் லெஸ்ஸில் போட்டுக்கோங்க. இப்போது வோல்டேஜ் சப்ளை இன் செகண்டரி காயில் இஸ் லெஸ் தென் வோல்டேஜ் சப்ளைஸ் ப்ரைமரி காயில். அண்ட் இப்போ இது கம்மியாகும் போது ஆஸ் யூஷுவல் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால நம்ம கரண்ட்டோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும். இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற கம்மியான கரண்ட் வோல்டேஜை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் கரண்ட்டை. இப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் மற்ற இடங்களெல்லாம் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கிற வோல்டேஜை எப்படி அதிகமாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கரண்ட்டை அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பற்றின இன்ஃபர்மேஷன். இது நம்மளுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் ஃபர்தராக பிரின்சிபல் எழுதிட்டு டயக்ராம் வரைஞ்சி காட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் ஒர்க்கிங்